மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு முதல் ராசி நம்ம மேஷ ராசி என்பர்கள். இது எல்லாருக்குமே நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா மேஷ ராசி முதல் ராசியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே தன்னை ஒரு தனித்துவமாக காட்டிக்கொள்ள விரும்புபவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். ஒரு உயர்ந்த ஒரு இலக்குகளை வைத்து அந்த இலக்குகளை அடைவதற்கு போராடக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். எதுவுமே ரொம்ப சுலபமாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கிடைக்காது. எப்போதுமே நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மேஷ ராசி என்பர்கள். அந்த நம்பர் 1 அப்படின்றத இலக்கை அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான போராட்டம், அது அதிகப்படியான ஒரு தியாக மனப்பான்மை, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, எவ்வளவோ வருடங்கள் பிரிந்து இருந்தாலும் அதை மனதுல போட்டு பெரிய அளவுக்கு வருத்தி கொள்ளாமல் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்கள் நல்லா சந்தோஷமா இருக்கணும், இவர்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ரொம்பவும் ஒரு அமைதியான மனநிலையோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு நன்மைகளும் கிடைக்கும், அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன் அப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சிகளும், அடுத்து பாத்தீங்கன்னா வருடத்தின் இறுதியில அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியும், அடுத்த வருடத்துல ஒரு மிட்ல பாத்தீங்கன்னா அந்த சனி வக்ரம் அடையிறதும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இவர்களுக்கு ஒரு சாதக பாதக பலன்களை ஒரு 50% ஒரு ஈக்குவலா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். நிறைய மேஷராசி என்பர்கள் கடந்த காலத்துல இந்த 7.5 சனியினுடைய தொடக்க காலகட்டத்துல இருக்கிறதுனால வேலை இழப்புகள், இவர்கள் எதை
எதற்காக வேலை இழக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் அந்த வேலை இழப்புகள் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அந்த வேலைக்காக போய் சேர்ந்த உடனேயே அதுல இருந்து சில பிரச்சனைகள் இவர்களுக்கு உருவாகி இருக்கும். இவர்கள் அங்க போய் நம்ம செட்டில் ஆயிடலாம், நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த வருடம் அழைத்து கொண்டு வந்துடலாம், இந்த மாதிரியான நிறைய பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு திட்டமிடுதல் இருக்கும். அந்த திட்டமிடுதல்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளும் கூடயே இவர்களோட டிராவல் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். இது இந்த பராபவ வருடத்துல கொஞ்சம் சீராகக்கூடிய ஒரு டைம். முழுமையா சீராகுமா? ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சு நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க. இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது மீண்டும் மறுபடியும் அந்த வேலையில சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் வரும். இந்த வேலையில நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் போது மறுபடியும் நம்மளுடைய சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகளே கிடையாது. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு மேலாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த கோச்சார கிரகங்களின் மூலமாக கிடைக்க போகுது. அடுத்து இந்த மேஷராசி என்பவர்கள் ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய இடம் இந்த பராபவ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்றது கிடைக்க போகுது. ஏன்னா இங்க நெல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால திருமணமாகி இவர்களுக்கு ஒரு 3 வருடங்கள் ஆகியும் அங்க குழந்தை பிறப்பு அப்படின்றது தடைபட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தியோடு இந்த வருடத்துல ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான சில சாதகமான ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. செயற்கை முறை கருத்தரிப்புல மிகவும் ஒரு 90% ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் அந்த செயற்கை முறை கருத்தரிப்பிலேயே உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்காம இருந்தா கூட இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதுல இந்த பராபவ வருடத்துல உங்களுக்கு 90% நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். நிறைய பேருக்கு காதல் பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். கடந்த காலத்துல ஒரு 2.5 வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பர்கள் காதல்ன்ற ஒரு விஷயத்தினால அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த ஒரு உணர்வுகள் அப்படின்றது அதிகப்படியாக இவர்களுக்கு வெளி தோன்றிருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களே கிடையாது இந்த மேஷராசி என்பவர்கள். நம்மளுக்கு காதலாவது கத்திரிக்காவது அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க. ஆனா கடந்த காலத்துல இதனுடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கே ஒழிய குறைந்த ஒரு அமைப்புகள் கிடையாது. அதுல அதிகப்படியான பிரச்சனைகளையும் இந்த மேஷராசி என்பவர்கள் சந்திச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல காதல் திருமணங்கள் நடக்குமா இந்த பராபவ வருடத்துல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு? அந்த காதலாகப்பட்டது திருமணமாக கன்வெர்ட் ஆகுமா? இல்ல பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்குமா? என்னுடைய லைஃப் நல்லா இருக்குமா திருமணம் ஆனதுக்கு அப்புறம்? அந்த மாதிரியான கேள்விகளுக்கு முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சூழ்நிலையை இந்த மேஷராசி என்பவர்கள் காதல் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு அமைப்பை பெற போறாங்க. உங்களுக்கு பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய சில திருமணங்களும் நல்ல ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் போன்ற சில விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த பராபவ வருடத்துல இந்த மேஷராசி என்பவர்கள் முழுமையாக பெற போறாங்க. அடுத்து தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஏற்றுமதி தொழில்களுக்கு நிறைய வரவேற்புகள் இருக்கும். இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பவர்களுக்கு ஏற்றுமதி தொழில்ல யார் யாருக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களே கொடுக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடத்துல அந்த சனி பகவானும் இருக்கிறதுனால ஏற்றுமதி தொழில்களுக்கு முக்கியமான ஒரு வரவேற்பை இந்த மேஷராசி என்பவர்கள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து மருத்துவம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள், ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்றீங்க, ஒரு டீலரா இருக்கிறீங்க, இல்ல ஒரு கார் ஷோரூம் வச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு மெடிக்கல் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்துல அதிகப்படியான பல மடங்கு வருமானத்தை பெற்று தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால சில பிரச்சனைகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும், கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளும் வரும். இதெல்லாமே உங்களுடைய கோச்சார
கிரகங்களின் நிலவரங்களோடு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் எந்த இடத்துல எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்க ரொம்ப முன்னேற்பாடோட செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விஷயங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.